loyalty inside my DNA. Hi guys, this is your channel. Welcome to Tamil Manba. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் வைலிட்டோட சாப்டர் 77 to 79 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 244 யார் தெரியாம மார்வேஸை போட்டு ரூபிக் அகேன்ஸ்டாக பிளான் பண்ணியிருப்பா. அப்போ அவன் நார்மலாக ஜாக்கிங் போகும்போது ஆனை பார்த்துருப்பான். கையில் ஆணுன்ட்டு கண்டுபிடிச்சவங்க தான் 244. இவன் எப்படி கண்டுபிடிச்சா இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம 244 கேட்பான், நீ எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆண் சொல்லுவான், நீ நார்மலாக பேசுகிற மாதிரி வாய்ஸை மாற்றி பேசுகிற, ஆனால் நீ ஜாக்கிங் பண்ண மாரி மூச்சு வாங்கி பேசும்போது ஒரிஜினல் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட், உன் காது வந்து பேசிக்காக கைஸ் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காது கிட்ட அடி வாங்கி பிளட் காட் ஆகி அங்கே வீங்கி இருக்கும். எக்ஸாம்பிள் காக்னர், மெக்னேக்கர், கபீப். உன் காதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. இது அவங்க ப்ரைட் மாதிரி பார்ப்பாங்க பாக்ஸர் இதில். அதே மாதிரி 244 காது வீங்கி இருக்கும். கைஸில் ஆண் கேட்பான், இந்த மாதிரி உனக்கும் ஜூனுக்கும் எம்ப்ளாய் பாஸ் ரிலேஷன்ஷிப் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேர் வேறு ஏதோ பண்ணுறீங்க, உண்மையை சொல், நீங்கள் ரெண்டு பேர் யாரும் சொல்லி கேட்பான். அப்போ 244 சொல்லுவான், நீ உன் லைனை கிராஸ் பண்ணுறான், உனக்கு நீ வயசு இருக்குது, தேவையில்லாமல் அடல்ஸ் விஷயத்தை தலையிடாத. அதுக்கு ஆண் சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன்னு, இன்னும் யூடியூபர் கிடையாது, நீ ஃபாரின்லாம் போய் பிஸ்னஸ் பண்ணுற, ஏன் அப்போ நான் இருக்க ஸ்டூடியோ கூட உன் ஸ்டூடியோ தான், உண்மையை சொல்லி கேட்பான். நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், முன்னாடி நீ ரூபி பக்கம் வந்தேன்னா உனக்கு கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்லுவான். நம்ம 244 ஒரே லாக் தான் வைப்பான் ஆணுக்கு கழுத்தோட சேர்த்தி. ஆண் அப்படியே முட்டியே போட்டுருவான். ஏன்டா ரூபி விஷயம் நான் கையிடக்கூடாதா, நீயே ரூபி வாழ்க்கை அழிக்க பார்த்த வந்தான்டா, இப்போ நான் நல்லவமாய் நடிக்கிற. அதுக்கு இன்னொரு விஷயம், அவங்க கூட வேலை செய்கிறாங்க தெரியுமா, அவங்களாம் இப்போதான் ஜெயிலேருந்து வந்துக்கிறாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ, நீ மட்டும் இங்கே வேலையை விட்டு போனோன்னு எங்கேயும் வேலைக்கு கூட சேர்க்க மாட்டாங்க, அதை புரிஞ்சு நடந்து கூட சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். பானுன்ட்டு வீட்டில் ரூபி ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆண் கோயில் வந்து பார்ப்பான், அண்ணா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுப்பா. அவள் வந்து ரூபி ஃபோட்டோ பார்த்துருவா. இவ ஃபோட்டோவுக்கு நீ வச்சுக்கிற, நமக்கு இதுக்கு தான் ஆகாதே சொல்லிட்டுப்பாளா. அதுக்கான்ட்டு அப்படி ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு தான் ஆபத்து வருமோன்னு தோணுது, அதான் பார்த்துட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுப்பான். அதுக்கு ஆண் கோயில் சொல்வா, எனக்கு தெரிஞ்ச உன்னை பார்த்தாலே டிப்ரெஷன் ஆயிடுவானா, ஏன்னா ரொம்ப பண்ணிட்டோம், அவகிட்ட நீ அவாய்ட் பண்ணதான் நல்லது, உன்னை பார்க்க அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வரும் சொல்லிட்டுப்பா. நெக்ஸ்ட் டே என்கிட்ட ஆண் சரி நம்ம வேலைக்கு பார்ப்போம் சொல்லிட்டு வேலைக்கு போவான். அப்போ அவங்க பாஸ் கூப்பிடுவான், அந்த கேமராமேன். இங்கே கொஞ்சம் வா அப்படி சொல்லி பேசுவாங்கட்டு போயிடுவோம். உனக்கு தெரியுமில்ல நம்ம பாஸ் யாருன்னு, இந்த மாதிரி நம்ம ஜெயிலேருந்து வந்து நமக்குலாம் வேலையே கிடைக்காது, நம்ம பாஸ் தான் நம்மளை பாவம் பார்த்து வேலைக்கெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு வேலை வந்துருக்கு, இந்த வேலையை மட்டும் முடிச்சா அவனுக்கு 10 மில்லியன் கிடைக்கும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் 10 மில்லியன் சாக்காய் பார்ப்பான். அப்போ நம்ம ரூபின்ட்டு ஷூட்டிங் வந்துருப்பா, இன்னைக்கு அவளுக்கு ஷூட்டிங்கு. அப்போ அந்த கேமராமேன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவான், இந்த ட்ரெஸ்ஸை போய் நீ ரூபிட்ட கொடுக்கணும், பிகினிலே 1 பீஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ் கட்டி இதை போய் ரூபிட்ட கொடு. அப்போ ஆண் கேட்பான், இந்த ட்ரெஸ்ஸாக ரூபி போகிறன்னு ஒத்துக்கிறா அப்படி கேட்பாளா. இல்லை அவளுக்கு விஷயம் தெரியாது, நீ கூட இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸாக ஷூட்டிங்கே பண்ண போகிறோம். அப்போ ஆண் சொல்லுவான், நம்ம கண்ட்ரியில் வந்து அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்கன்னா வாழ்க்கையே போயிருமே, இது அவங்க கண்ட்ரி இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தான் போதுதான். அதுக்கு அந்த கேமராமேன் சொல்லுவா, இதெல்லாம் நம்ம பாஸோட பிளானு தான், நம்ம பாஸ்க்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது தெரியுமா, இன்டர்நேஷ்னல்லேருந்து லோக்கல் வரையும் லிங்க் வச்சுக்கிறாரு. ஒன்ஸ் நம்ம இதை வச்சு வீடியோ கேட்ச் பண்ணிட்டாலே நம்ம வேலை என்னென்னா அந்த வீடியோ கேட்ச் பண்ணி நம்ம பாஸுக்கு கொடுக்கறது தான், மிச்சம் என்னமோ அவர் பார்த்துக்குவார், நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, புரியுதா அப்படி கேட்பான். போய் இந்த ட்ரெஸ்ஸை போய் ரூபி கொடுக்குற வழியை பார்த்து அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ ரூபி ஆனை பார்த்து கேட்பேன், என்ன நீங்கள் வந்துட்டு என்ன விஷயம் சொல்லி கேட்பாளா. அங்கேருந்து சீன் கட் பண்ணால் கேமராமேனை காட்டுவாங்க. கேமராமேன் யோசிச்சுட்டு இருப்பான், அந்த ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் எனக்கு பிடிக்கல, ஆனால் இப்போ எனக்கு வர ரொம்ப இந்த பிஸ்னஸ் பிடிச்சிக்குது அப்படி சொல்லி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருப்பான். அப்போ ஆணுன்ட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வருவான். என்னடா துணி கொடுத்துட்டியான்னு சொல்லி கேட்பானா. இப்போ திரும்ப ரூபி தான் காட்டுவாங்க. உள்ளே போய் என்ன முடிப்பானா, ரூபிக்கு வந்து ஃபோனும் இயர்ஃபோனும் கொடுத்துருப்பான். இந்த ரூபி இந்த பாட்டு கேளு, ரொம்ப பிடிச்ச பாட்டு, இது 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கேளு, அதுக்குள்ளே உன் காஸ்டியூம் ரெடி ஆகி நான் வந்து கூப்பிட்றேன் சொல்லிட்டு வெளியே வந்திருப்பான். அப்போ அந்த கேமராமேன் நீ பாஸ் சொன்ன மீறிக்க கூடாது, இப்போ அதுக்கான விளைவை நீ சந்திக்க போற சொல்லிட்டுப்பான். நம்பான்னு சிரிப்பான், சரி நான் நினச்சி கூட பார்க்கல ரூபிக்கு சப்போர்ட்டாக நான் நிற்பேன்னு, ஆனால் அவள் ஸ்மைல் வேற லெவல் இருந்துச்சு, அவள் அழுகிற நம்ம பார்க்க முடியாது. சரி டைம் ஆச்சு, 10 நிமிஷத்துக்கு சீக்கிரம் வாங்கடா சொல்லி ஃபைட் ரெடி ஆயிடுவான். அங்கே வரவங்க எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு இருப்பான். அவன் பேசிக்காக பாக்ஸர் தானே, ஸோ ஈஸியாக எல்லாத்தையும் ஒரு பஞ்ச் 2 பஞ்ச்லேயும் நாக் அவுட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த கேமராமேன் தடுப்பான், வெயிட் பண்ணுங்க நான் பார்க்குறேன், நீங்கள் யாரும் உள்ள வர வேண்டாம் சொல்லுவான். அப்போ நம்ம ஆணுன்ட்டு வழக்கு போல தான் ஸ்ட்ரைட்டில் ஒரு ஜாப் பண்ணுவான். பட் இவன் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லெஃப்டில் அடிச்சிருவான். இவனு ஒரு பாக்ஸரான்னு சொல்லி ஆன் பார்ப்பான். அப்போ அவன் சொல்லுவான், நைஸ் டு மீட் யூ ஜூனியர் சொல்லுவான். பார்த்தா இவனும் ஜெயிலில் தான் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் போல. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஆண் வந்து அவன் கோச் கூட பேசிட்டு இருப்பான். அப்போ அவன் கோச் சொல்லுவான், கங்க்ராச்சுலேஷன் உன் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி தான், நீங்களும் பாக்ஸிங் கரியரே என்ன போகுதுன்னு பாருன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஆண் பார்ப்பாங்க, ஃபுல்லாக ட்ரோஃபீஸாக இருக்கும். கோச் இதெல்லாம் யார் ஜெயிச்சது சொல்லி கேட்பானா. இதெல்லாம் ஒருத்தன் தான் ஜெயிச்சான். உன்னை ஏன் நான் வந்து ஃப்ரீக்குன்னு கூப்பிட்றேன், நாட் ஜீனியஸ் கூப்பிடலன்னு தெரியுமான்னு கேட்பானா. ஏன்னு கேட்கட்டும் சொல்லுவான், ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஜீனியஸ்னு ஒருத்தர் இருந்தான், 100 வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் ஜீனியஸே உருவாக முடியும், ஃப்ரீக்காக இருக்கலாம் பாக்ஸிங்கில், ஆனால் நீ ஜீனியஸ் கிடையாது சொல்லுவான். ஒன்று மணி ஞாபகம் வச்சுக்குவான்,
நீ வெளியே போய் யார் கூட வேணா பாக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஜீனியஸ் கூட மட்டும் பாக்ஸ் பண்ணிடாத, இவன் பேர் மட்டும் நீ மறக்காத சொல்லிட்டு அவன் பேர் சொல்லுவான். அவன் பேர் தான் டங்க்னு சொல்லுவான். இந்த கேமராமேன் பேர் தான் டங்க்கு, இவன் தான் அந்த ஜீனியஸ், பாக்ஸிங் ஜீனியஸ். அப்போ டங்க்ட்டு வயிற்றோட குத்தி சொல்லுவான், என்ன கோச் எப்படி இருக்காரு, நான் கேட்டேன்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனோட பாக்ஸிங் ஸ்கில் எதுவுமே அவனுக்கு மேட்ச் ஆகும். அவன் ஈஸியாக டாஜ் ஆகி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். டாக் வந்துட்டு அப்பர் கட் பண்ணிடுவான் நம்ம ஆனை. ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அவனுக்கு எகெயின்ஸ்டா. ஏன்னா அவுட் பாக்ஸிங்லேயே ஆனோட இவனுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பார்த்தா குண்டா தான் இருப்பான், பட் இவனுக்கு ஃபாஸ்ட்டு, இவன் பஞ்சிங் பவர் இது எதுவுமே மேட்ச் பண்ண முடியல நம்ம ஆனால. அப்போ நம்ம டங்க் சொல்லுவான், கோச் சொன்னார் உன்னை பற்றி, இன்னும் ஃப்ரீக்காம பாக்ஸிங்கில் சர்வைக்காக தான் நீ பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன், நான்லாம் அவள் அடிக்கணும்னு சொல்லி பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு போனால் நம்ம ஆண் பார்ப்பான். எனக்கு எகெயின்ஸ்டாக பாக்ஸிங் சிக்கிறது உட்காக சொல்லிட்டு ஆபி ட்ரிக் யூஸ் பண்ணிடுவான். அவன் லெக்லேயே அடிச்சிருவான் ஆபி மாதிரியே. டாங்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டானா, அடே என்னடா பாக்ஸிங் இதெல்லாம் பண்ணுது, இதெல்லாம் அன்ஃபேர் சொல்லுவானா. ரைட்டாக இருந்தது 244 வந்துடுவான். அங்கேருந்து சீன் கட் பண்ணால் நம்ம ரூபி ரூம் விட்டு வெளியே வந்து பார்ப்பா. யாருமே இருக்க மாட்டாங்க, யாரையுமே காணாமேன்னு பார்த்துட்டு இருப்பா ரூபி. ஆனால் நம்ம ஆபியும் பொம்மையும் தான் காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்டர்நெட் கஃபேக்கு போயிட்டு இருப்பாங்க, அடல்ட்ஸ் கஃபே. நம்மளும் அந்த மாதிரி கஃபேல கிடையாது கைஸ், பட் ஜப்பானில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபிக்கு உள்ளே போயிட்டோம் தெரியும், ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போது தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும், எல்லா பக்கம் பார்த்தா கப்புஸாக இருப்பாங்க ஒரு ரூமா. கையில் பக்கத்து ரூம்ல ஒரு மாதிரி சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். கையில் உங்களுக்கு போய் தெரிஞ்சு போயிடும், ஐயோ தப்பான இடத்துல மாட்டிட்டோம் போது தெரியுது, நான் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அவன் போய் தப்பான வச்சு பூமி நினச்சிட்டு இருப்பா. அப்போ ஆபி எழுந்திரிச்சு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போவான். அப்போ கால் தடிக்கி நம்ம பூமி மேலேயே வந்துடுவான். ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்ட்னர்ல இருப்பாங்க, என்ன பண்ணது தெரியாம. ஆபின்ட்டு கிஸ் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருப்பா. அப்போ பொம்மி கேட்பா, நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா சொல்லி பொம்மி கேட்பா. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்லன்ட்டு நம்ம பொம்மின்ட்டு முடிய ஷார்ட்டாக வெட்டியிருப்பா. வெட்டிட்டு அவள் ஸ்கூலில் ஏதோ படிச்சிருப்பா. அப்படின்ட்டு அந்த மாதிரி முடி வெட்ட போகிறோம் அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருப்பா. கடைசியில் அவங்க அப்பா பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டல் போவா. அப்போ பொம்மின்ட்டு அவங்க அப்பாட்ட பேசிட்டு போவா. அப்பா அந்த மாதிரி எனக்கு ஏஜ் அதிகமாகிட்டு இருக்கு, டேட்டிங் போகலான்னு பிளானில் இருக்கேன் சரி அவங்க அப்பாட்டே பேசிட்டுப்பா. இதெல்லாம் ஃபாரின்ல காமன், நம்ம உள்ள செஞ்சால் பொழந்து விட்டுருவாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு நீ உனக்கு ஏஜ் இருக்குமா பிஎம் அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்க. பேசிட்டு இருக்கும்போது கைட்டா நம்ம ஆபி உள்ள வந்துடுவான். பூமை கொஞ்சம் நகர்றியா எனக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு அம்முக்குவா நோண்டிட்டு இருப்பானா. அது பூமி மண்டையில் ஒட்டிட்டு பந்தோக்கு வந்துடுவான். இவன் கடுப்பாயிடுவா, யாரா இவன், இவனுக்கு என் ஏஜ் தான் இருக்கான், அடல்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. அப்போ நர்ஸ் சொல்லும், அவன் பேர் ஆபிமா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு இவன் தான் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறான். ப்ளஸ் இவன் நிறைய வேலைக்கு போயிட்டு அவங்க அம்மா பில்லு இவன் தான் கட்டுறான். பொம்மி சொல்லுவான், அவன் என்ன வேலை செய்யட்டும், ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பண்ணதுக்கு அப்படி சொல்லி அவன் ஃபாலோ பண்ண போவான். அவன் பார்த்தீங்கன்னா டெலிவரி வேலை பார்ப்பான் 9 மணிக்கு. 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை வேலை பார்ப்பான். கையில் நைட் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா தட்டை கழுவிட்டு இருப்பான். இதை பார்த்தா பொம்மிக்கே பாவமா இருக்குன்னு இந்த வயசுல இத்தனை வேலை செய்யறான் அவன். பொம்மின்ட்டு ஸ்கூல்ல சொல்லுவான், அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டா பாக்குறதுக்கு ஒருத்தனை பார்த்து வச்சுக்க சொல்லிட்டுப்பாளா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஐ பொம்மிக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் போல அப்படின்னு. கையில பொம்மி போய் ஆபிட்டு போய் பேசுவான். ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு சொல்லுவானா. ஆபின்ட்டு ஆமா நீ யாரு, என்னை மறந்துட்டு அன்னைக்கு தள்ளி விட்டு போனேன்ல உனக்கு தள்ளி விட்டெல்லாம் நான் போகல, அந்த போமா பூமை தான் சொன்னேன். அதுக்கு பொம்மின்ட்டு பெரிய அடல்ட் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு போலா. நான் அடல்ட் மாதிரியா பேசிட்டு இருக்கேன், ஏமா நீ என் வயிற்றுச்சல் வாங்கிக்கிற, என்னை கேட்டால் நான் அடல்ட்டே ஆகக்கூடாது சொல்லி விரும்பப்படுறேன். யோசிச்சு பாரு, அடல்ட்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா. ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் தான் அடல்ட் ஆகிறது. நான் சைல்டாகவே கொண்டு ஆசைப்படுறேன், ஆனால் அதான் நடக்க மாட்டேங்குது சொல்லிட்டு அவன் திரும்ப வேலைக்கு போயிடுவான். பொம்மை வேச போட்டிருப்பான், அப்படியே வேலைக்கு போயிடுவான். இப்போ பொம்மைன்ட்டு அந்த நர்ஸ் கூட பேசிட்டு இருப்பா. அப்போ நர்ஸ் சொல்லுவான், அந்த பையன்ட்டு அவங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற வயசானவங்களையும் பார்த்துட்டு இருப்பான். இந்த வயசுல இந்த மாதிரி கஷ்டப்படுற பையனால பார்க்கவே முடியல, ஆனால் அது நினச்சும் அழுது நான் பார்த்ததே இல்லை, எப்பவுமே சிரிச்சுட்டா இருப்பான். பொம்மைக்கு ஒரு ஐடியா வரும், இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் நல்ல க்ரோன் அப் பணக்காரனா இருக்குன்னு நினைக்கல, ஆண்டவன் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் சரி அதை வாங்கிட்டு டேக்கிள் பண்ணி நல்லா ஸ்மைல் பண்ணுறவன் தான் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக வேணும், அது பர்ஃபெக்டான ஆள் ஆபி தான் சொல்லிட்டு சூஸ் பண்ணி பார்ப்பவே. ஆனால் ஒன்று ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது ஆபி அங்கே இருக்க மாட்டான். அப்போ நஷ்டம் கேட்கும்போது சொல்லுவா, இந்த மாதிரி அவங்க அம்மா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கம்மா, ஸோ ஆபி இங்கே வரதில்லை சொல்லுவா. இவன் வேலை செஞ்ச இடத்துல போய் பார்ப்பான், ஆபி அங்கே இருக்க மாட்டான். கையில் ஒரு 3 வருஷம் கடந்து போயிடும். 3 வருஷம் எதார்த்தமாக ஒரு நாள் பொம்மின்ட்டு ரோட்டில் நடந்து போகும்போது ஆபி பார்ப்பான். ஒரு மெக்டானல்ஸில் வேலை செஞ்சுருப்பா. இதனால தான் நம்ம பொம்மின்ட்டு மெக்டானல்ஸில் பார்ட் டைமாக வேலை செஞ்சுருப்பா. ஆனால் அவங்க அப்பா டாக்டர், யோசிச்சு பாருங்க எதுக்கு பார்ட் டைமாக வேலை செய்யணும், ஆபிக்காக தான் அவள் பார்ட் டைமாக வேலையை செஞ்சுருப்பா. அப்போ திரும்ப ப்ரெசென்ட் தான் காட்டுவாங்க. பொம்மி கேட்பா, இப்போவாச்சு ஞாபகம் இருக்கா நீ ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ண கேட்பானா. அப்போ ஆபி தீர முடிச்சுட்டு இருப்பா. உடனே ஃப்ளிப் பண்ணி போட்டு சொல்லுவா, இந்த இன்னியோட ஞாபகம் இல்லை சொல்லிட்டு அவள் கதையை சொல்ல ஆரம்பிப்பா. இப்போ திரும்ப சீனை கட் பண்ணால் நம்ம ரூபியை தான் காட்டுவாங்க. ரூபி நல்லா மழை பெஞ்சிட்டுக்கோ வீட்டில் சமைச்சு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ கறவை சத்தம் சாப்பிட்டு கேட்கும், யாரா அது சொல்லி கறவை திறக்கலாம்னு சொல்லி போய் பார்ப்பா. பார்த்தா நம்ம ஆண் கோயில் தான் அங்கே இருப்பா. சைக்கோமாய் கிடப்பா, எங்கள் அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரல, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா சொல்லி கேட்பா. நம்ம ஆண் கோயிலை பற்றி தெரியும், பேசிக்காக மைண்ட் செட் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கு டிஸ்பிரஸ் ஆயிடுவா. அப்போ அவங்க அண்ணன் எல்லாம் சொல்லிட்டோன்னே ஃபுல் சைக்கோ மாதிரி தெரியுறா. இனி அப்கமிங் எபிசோட்ல ஆன் என்னன்னா சொல்லி பார்க்கலாம். Okay guys, see you on another video. Until then, bye.